பம்பர் பரிசு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்போ இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விசேஷர மாதாஜிக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்களும் நன்றியும் ஹரே கிருஷ்ணா சொல்லிக் மாதாஜி. கொள்கிறேன் இந்த நேரத்துல. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே இந்த ஹம், இந்த கிருஷ்ண கதை நம்ம இந்த புருஷோத்தம மாசம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப வந்து எத்தனை முறை கேட்டாலும் இது திகட்டவே திகட்டாது. சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம், நல்லா பிடிச்சிருந்தா கூட என்ன 2 கப் சாப்பிடுவோமா? 3வது கப் சாப்பிட்டா ஐயோ போதும் போதும் திகட்டி போயிடும். ஆனா கிருஷ்ண கதை எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்கவே அழுக்காது. அப்படிப்பட்டது கிருஷ்ணனோட கதா அப்படின்னு சொல்லி திகட்டாத. அவனும் தித்திப்பானவன், அவன் கதையும் தித்திப்பானது. அந்த மாதிரியான கதையை கேட்க போறோம். இது கேட்கறதுனால என்ன நன்மை நமக்கு? புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை. அந்த கீர்த்தனம் பகவானோட புகழை கேட்கறது, அதை பாடுறது, சொல்றது எல்லாமே வந்து புண்ணியம். புண்ணியம்னா ஆன்மீக புண்ணியங்கள் இல்லையா? அந்த மாதிரியானது. இப்ப எல்லாருக்கும் நமக்கு தெரியும் கிருஷ்ணரோட கதையெல்லாம் கேட்கும்போது. கிருஷ்ணர் அப்படின்னாலே என்ன தெரியும்? ஃபன் ஃபன் ஆல் த ஃபன். எப்பவுமே ஒரே ஜாலி ஜாலி ஜாலி. அது பிருந்தாவனத்துல கிருஷ்ணரோட லீலைகள் 10 வயசுக்குள்ள அப்படின்னா அதீத ஜாலி இல்லையா? அதான் நம்ம கேட்க போறோம். ஆமா, என்ன மாதாஜி ஹெட்டிங் வந்து அகாசுர வதம் பகாசுர வதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜாலிங்கிறீங்களே, வதம் எப்படி ஜாலியா இருக்கும்? அதுதான். அப்ப நம்மளுடைய மனதுல இருக்கிற அகாசுரன் பகாசுரன் அழிந்தால் நம் மனதும் இதயமும் துள்ளும் இனிமையாக இருக்கும். அதுதான் எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். அகாசுரன் வதானா அகாசுரன் அப்ப இருந்தான், பகாசுரன் இருந்தான், பகவான் அழித்தார். இப்ப அகாசுரன் இருக்காரா? பகாசுரன் இருக்காரா? எஸ் இருக்காரு. நம்ம மாதாஜி, இதயத்துல நமக்குள்ள இருக்காரு. இருக்காரு. நம்ம இதயத்துள்ளே இருக்காரு. அப்ப இதயத்துல இருக்கிற அந்த அசுரன் அழிகிறார். அப்ப நமக்கு என்ன? தினம் தினம் தீபாவளி. தீபாவளி எனக்கு என்ன செய்யறோம்? நரகாசுரன் அழிஞ்சதாலதான் நம்ம அந்த விழாவே கொண்டாடுறோம் இல்லையா? அப்ப அந்த தினம் தினம் தீபாவளி ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. எப்பெல்லாம் நம்ம அசுர இயல்பு போச்சோ அப்ப அது எல்லா நாளும் தீபாவளி தான், எல்லா நாளும் இனிமையானதுதான். அதைத்தான் நம்ம வந்து இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். ஆச்சா? அப்புறம் வந்து நரகாசுரன் அழிஞ்சா ஓகே. இந்த லீலை செய்யும் போது கிருஷ்ணருக்கு என்ன வயது? 5 வயது. அப்ப அவர் வந்து இதுலதான் இருக்காரு, கௌமாரத்துல இருக்காரு. 5 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள வரைக்கும் அவருக்கு கௌமாரம் அப்படின்னு சொல்லப்படுது. 10 வயசுக்கு மேல பௌகண்டம். ஆஹா 5 வயசுல இருந்து கரெக்ட் தான். 10 வயது வரை அது கௌமாரம். அதுக்கு மேல வந்து வேற வேற பருவமாகுது. இப்ப இந்த கௌமார பருவத்துல என்னென்ன லீலைகள் அவர் செஞ்சாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல என்ன செஞ்சாங்க? நம்ம இந்த யமலார்ஜுனா ட்ரீ அந்த அந்த தோட்டத்துல குபேரனோட 2 குழந்தைகள் வந்து ஒரு மரமா ஆயிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து அங்க உள்ள போறாரு. போய் வந்து அந்த அவங்களோட சாபம் அவருக்கு தெரியும். ஏன்னா இவங்களை விடுவிக்கிறதுக்கு தான் அவர் உருண்டே வர்றாரு. வரும்பொழுது காலை தூக்கி அந்த அவங்கள அந்த எத்தறதுக்கு போறாரு. அதுக்குள்ளேயே அந்த பாத தூளி பட்டதுமே இந்த 2 மரங்கள் வந்து விழுந்து என்ன ஆச்சு? அவங்க சாபம் விமோசனை அடைஞ்சு திடீர்னு ஒரு பேரொளி வருது. பேரொளி வந்து அந்த மரங்கள் 2 பேர் விழுந்து அங்கிருந்து அவங்க சாபம் விமோசனை அடைச்சு மணக்கள் செலுத்திட்டு போறாங்க. இத வந்து மத்த குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு பேசாம இருக்காங்க. அப்ப பெரியவங்க வர்றாங்க. வந்துட்டு யசோதா மாதா நந்த மகாராஜ் என்னடா இவ்வளவு பெரிய மரம் 2 சாய்ஞ்சு கிடக்கு, என்னாச்சு நம்ம குழந்தைக்கு? யாரோ வந்து அசுரன் திரும்ப வந்து என்னமோ பண்ணிட்டான் போல இருக்கே, வாரி அணைச்சு உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இல்ல, கிருஷ்ணர் தான் இது மாதிரி பண்ணாரு, 2 காலையும் தூக்குனாரு, என்ன நடந்துச்சு தெரியல. அதுல இருந்து 2 பெரியவங்க வந்தாங்க, நமஸ்காரம் பண்ணாங்க, கிருஷ்ணரை புகழ்ந்து பாடினாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றத கேக்குறாங்க. இவங்க பெரியவங்களுக்கு அவங்களால நம்ப முடியல. ஏன்னா எந்த 5 வயசு குழந்தையால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் நம்பி இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அப்ப நந்த மகாராஜாக்கு பழைய ஞாபகம் வருது. இந்த குழந்தை அசாதாரணமான குழந்தை இல்ல அப்படிங்கிறது முன்னாடி அவர் சொன்னது ஞாபகம் வந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லி மென்மையாக புன்னகை புரிந்து அவர் அழைச்சிட்டு போறாரு. இந்த மாதிரி அந்த இடத்துல நடக்குது.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த மாரி பல பல விஷயங்கள்லாம் செஞ்சு ரொம்ப கொண்டாடுறாங்க. இந்த இடத்துலயுமே அப்புறமா சரி அந்த குழந்தை ரொம்ப அற்புதமான குழந்தைன்னு சொல்லி குழந்தைய அணைச்சு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது என்ன செய்றாங்க, எல்லாரும் பாடி கொண்டாடுறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் இந்த மாரி அற்புதமான லீலை செய்றாருன்னு கும்மி அடிச்சு கொண்டாட்டம் பண்றாங்க. பெரியவங்கலாம் கும்மி அடிச்சு கொண்டாடுறப்பான்னு யாரையோ பண்றாங்கன்னு நினைச்சுட்டு, இந்த குழந்தை கிருஷ்ணரும் என்ன செய்றார், நடுவுல போய் அதுவும் கும்மி அடிச்சு கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியல நம்மள தான் புகழ்றாங்கன்னு. அந்த அளவுக்கு அவர் வந்து இனிமையாக இருக்காரு. பெரியவர்களோட சேர்ந்து என்னன்னு தெரியாது. ஒரு குஷி அவ்வளவுதான். எல்லாரோடையும் சேர்ந்து கும்மி அடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பண்றோம். அதே மாரி இல்லாம அது மட்டும் இல்ல, எப்பொழுதும் தாய்க்கும் தந்தைக்கும் இனிமை சேர்த்து கொண்டுட்டே இருக்காரு. எந்த விதமா இனிமை சேர்க்கிறாரு அப்படின்னா, சில சமயம் அம்மா என்ன சொல்வாங்களா, "அந்த மணப்பலகை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன் கிருஷ்ணா." நம்மளே சொல்லுவோம்ல வீட்ல. யாராவது அப்பதான் ஏதாவது செஞ்சு வச்சிருப்போம், ஏதாவது மறந்திருப்போம். பாப்பா கொஞ்சம் அத எடுத்துட்டு வாயேன், குழந்தை நீ எடுத்துட்டு வாயேன்" அப்படிம்போம். அம்மா எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு வருவாங்க. அதே மாரி கிருஷ்ணர் என்ன செய்றாரு, அந்த மணப்பலகை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வரும்போது என்ன செய்யறன்னா, அது ரொம்ப வெயிட்டா இருக்குதாம். ஆனாலும் அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம எடுத்துட்டு வரணுமே, முக்கி தக்கி எடுத்துட்டு வந்து இந்தாம்மா அப்படின்னு குடுக்குறாரு. ஓ! இவ்ளோ கனமா இருந்தாலும், நீ எனக்காக எடுத்துட்டு வந்தியா கிருஷ்ணா? அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்றா, எப்பவுமே கொஞ்சல்ஸு. இப்ப அம்மாவுக்கு வேற ஹெல்ப் பண்ணிட்டாங்க. கூட கொஞ்சம் கொஞ்சல்ஸ் அப்படி வாரி அணைச்சு, கண்ணே அப்படின்னு அணைச்சுக்கிறாங்க. அம்மாக்கு அம்மா அணைப்புல கிருஷ்ணர் மகிழ, கிருஷ்ணர் அணைப்புல அம்மா மகிழ, அங்க ஒரே பரவசமா இருக்கு. இதுதான் பகவான் வந்து தாய்க்கு, தகப்பனுக்கு மட்டும் பரவசம் தரல. இத யாரெல்லாம் கேட்கறாங்க, பக்தர்களுக்கும் பரவசம் தர்றார். அதனாலதான் திரும்ப திரும்ப கிருஷ்ண கதைய நம்ம கேட்கணும். கேட்பதால் என்ன ஆகுது? இதயம் தித்திப்பாகிறது. பழைய தேவையற்ற விஷயங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. அப்ப இனிமை சேர்கிறது. அதனால கேட்கணும். அப்ப அம்மாக்கு மட்டும் தான் அப்படி இன்பம் குடுத்தாரா? அப்பாவும் என்ன செய்வாரு சில சமயத்துல? தன்னுடைய மர செருப்பு, அந்த காலணி இருக்கு இல்லையா? "அத எடுத்துட்டு வா கண்ணா" அப்படிம்பாராம். இவரு உடனே என்ன செய்வாரு? தக்க பத்துக்கான்னு மெதக்கு மெதக்குன்னு மெல்லன்னு போய் நடந்துட்டு, அத எடுத்துட்டு வர்றாரு. அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. அப்ப அது என்ன செய்றாரு? தூக்க முடியாம மெல்ல தூக்கி, சும்மா தூக்கிட்டு வந்தாரா? தன் தலை மீது வைத்து எடுத்து வருகிறார். ஏன்னா பரம பக்தோட திருவடி அ க ப பாத ப அடி. அத எப்படி அவர் கொண்டாட மாட்டாரா? அப்ப தலையில எடுத்து வச்சுட்டு வர்றாரு. "ஓ கண்ணா! அப்ப பாரு, கண்ணா நீ தலையில எடுத்துட்டு வந்திருக்கியா? பாருங்களேன்." யசோத மாதா வந்து கிருஷ்ண நந்த மகாராஜர் சொல்றார். "பாருங்களேன் சும்மா கூட அத எடுத்துட்டு வந்திருக்கலாம். தலையில தூக்கி வச்சுட்டு எடுத்துட்டு பாரேன் என் கிருஷ்ணாவ. அப்படின்னு அற்புதமா இருக்கே." அப்படியே திரும்ப மகிழ்ச்சி. அம்மா திரும்ப அணைச்சுக்கிறா. அவங்க அப்பாவுக்கு ஒரே பெருமை. இவங்க அப்பா பாரு என்ன மாரி ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சிருக்குன்னு நந்தமகாராஜா யசோதா பார்க்க, யசோத மாதா நந்தமகாராஜ் பார்க்க, அப்ப அந்த இடத்துல ஒரே பரவசமா எல்லாரும் மகிழ்றாங்க. இப்ப நம்ம இந்த கிருஷ்ண கதைய நம்ம எப்பலாம் கேட்கிறோமோ, எல்லாரோட மனதும் இனிமையாக இருக்கு. அப்ப இந்த இனிமை தர்றதுக்கு தான் வர்றாரு. எதுக்கு வர்றாரு? கிருஷ்ணர் எதற்காக அவதரிக்கிறாரு? படிச்சிருக்கோம். ஆ இந்த மாரி அசுரர்கள அழிக்கிறதுக்கு, துஷ்டர்கள அழிக்கிறதுக்கு, சாதுக்கள ரட்சிக்கிறதுக்கு அப்படின்னு இல்லையா? அத மாரி என்ன செய்றாரு? அந்த ரகுவர்ணமாலா எதுக்கு வர்றாரு அப்படின்னாக்கா, இது மாரிதான் அசுர குல நாசன, பிரஜத் குல பாலன. பிரஜத்துல உள்ளவர்களை பாலன் போஷன் பாதுகாக்கிறதுக்கும், அசுர குலத்த நாசனம் பண்றதுக்கும் வர்றாரு. அப்ப அசுர குலம்னா இப்ப அசுர குலம் இல்ல. அசுர இயல்பு உள்ள நம் மனதில உள்ள அகாசுரன், பகாசுரன் இது போன்ற பலவிதமான அசுர இயல்புகள் நமக்கு இருக்கு. நம்ம ஒரு செடி வளருது அப்படின்னா பக்கத்திலேயே என்ன வளரும்? வீடுன்னு சொல்லி களை வளரும் இல்லையா? அப்ப அந்த களைகள்லாம் எடுத்தாதான் என்ன ஆகும்? நல்ல செடி கரெக்ட்டா வளரும். அதுக்கு போஷாக்கு போகும். இது தெரியாது. நம்ப பகவத்கீதையிலயும் பார்த்தோம். பகவான் துரியோதனை போன்ற களைகளை பிடித்து எரி பிழி எரி பிரிந்து எடுப்பதற்கு தான் அந்த வ வாக இது அந்த சண்டைய குருட்சேத்திர போரே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுபோல இப்ப நமக்கு வந்து தேவையற்ற விஷயங்களை களைந்து எடுப்பதற்கு நம்ம ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா, நம்ம ஒண்ணும் பெருசா அந்த என்ன அந்த இந்த க அந்த க இந்த தோட்டத்துக்கெல்லாம் செய்வோம். அந்த வெட்டு கத்தி அது இதெல்லாம் எடுத்துட்டு அப்படி டப்பான்னு புடுங்க போறோமா? ஒண்ணும் வேண்டாம். அலுங்காம குலுங்காம அந்த காத தொறந்து வச்சு கிருஷ்ண கதை கேட்டா போதும். இதுக்கு டோரே கிடையாது. ஏன்? இதுக்கெல்லாம் டோர் லாக்கும் போம் நம்ப. யாரும் நம்ம கொஞ்சம் கொச்சன்னு பேசினா, "மூடு வாயேன்" அப்படிம்போம். இது யாரும் மூடு காதுன்னு யாரும் சொல்லுவோமா? இல்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு டோரும் கிடையாது. இனிமையா இருக்கும். கேட்க 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 இனிமையானது. சிரவண கீர்த்தன, புண்ணிய சிரவண கீர்த்தனம். பகவானோடது வந்து நம்ம கேட்க 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 இனிமையா இருக்கும். அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது,
தனி அறியாமல் நமக்கு எப்பொழுது இந்த அசுரகுணம் நம்ம விட்டு போனதுன்னே நமக்கு தெரியாது. அனைத்து நற்குணங்களும் வந்துரும். தேவி தேவர்களோட அனைத்து நற்குணங்களும் வந்துவிடும். அதே சமயத்துல தேவையற்ற விஷயங்கள் நம்மை விட்டு எப்ப போனுச்சுன்னே தெரியாது, இனிமையா போயிடும். இதான் கிருஷ்ண கதை கேட்கறதோட நன்மை. ஆச்சா? அப்புறம் என்னாச்சு? ஆஹ் அப்ப அது மாதிரி மகாவனத்துல அசுரர்களா பலவிதமான தொல்லைகள்லாம் ஏற்பட்டுச்சு. என்னென்ன தொல்லை? பூத்தனா வந்தா குழந்தைய அந்த மாதிரி பால் கொடுக்குறேன் பேர் வழின்னு எங்கேயோ அழைச்சிட்டு போய் அது அந்த அப்புறம் வந்து அந்த குழந்தை அங்க இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஹரிதான் காப்பாத்தினாரு, நான் கும்பிடுற நாராயணர் தான் காப்பாத்தினாருன்னு சொல்லி அம்மா வந்து கொண்டாடிட்டு இருக்கா. திருநாபுரத்தன் வந்தா இதே மாதிரி பிள்ளையா கொல்றதுக்கு பார்த்தான், ஆனா அதுல இருந்து தப்பிச்சுட்டாரு. இது போல பல விஷயங்கள் நடக்குதே. நம்ம வேற இடத்துக்கு போயிடணும், குழந்தைய பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். குழந்தைய பாதுகாப்பு இடத்துக்கு கொண்டு போறது மட்டும் பெருசு இல்ல, அங்க நம்ம கோபியர்கள், கன்றுகள், பசுக்களுக்கு நல்லதான இடமாவும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன நடக்குது? இந்த உபநந்தர் அப்படின்னு இருந்தார். அவர் யாரு அப்படின்னா நந்த மகாராஜாவோட அண்ணா. அவர் என்ன செஞ்சாரு? நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போலாம். பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பசுக்களுக்கு, கன்றுகளுக்கெல்லாம் மேய்ச்சல் நிலத்துக்கான இடம் இருக்கு, நிறைய நிலங்கள் இருக்கு, பசுக்கள் புற்கள் எல்லாம் மேயும், இப்ப நிறைய பால் தரும். கோபியர்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் கனிகள், பழங்கள், அப்புறம் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அந்த மருந்து சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம அங்க போயிடலாம். அப்ப வந்து அந்த கோவர்தன் கிரி, அந்த மலையும் இருக்கிறதுனால அது பெரிய அரணா இருக்கும். அப்ப எதிரிகள் அதுக்குள்ள வர முடியாது. அப்ப நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டுறாங்க. அப்ப முடிவு கட்டினது என்னாச்சு? எல்லாரும் சரி சரி நம்ம எல்லாருமா போலாம். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. சாமான் சட்டையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி ஒவ்வொரு பண்டமா, பாத்திர பண்டத்தை எல்லாம் வண்டியில ஏத்துறாங்க. வண்டியில ஏத்தி பிருந்தாவனத்துக்கு புறப்படுறாங்க. கிராமத்துல பெரியவங்க, சின்னவங்க, பெண்கள், குழந்தைங்க எல்லாம் வண்டியில ஏத்திட்டாங்க. கோபாலர்கள் என்ன செய்யறாங்க? கையில வில்லு, அம்பு அதெல்லாம் ஏந்திக்கிட்டு வண்டியில பாதுகாப்புக்காக பின்னாடி போறாங்களாம். ஏன்னா கிருஷ்ணர் போறார், பலராம் போறார், யசோதா அன்னை போறாங்க, ரோகிணி மாதா போறாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க? வில்லு, கம்பு, அம்பு இதெல்லாம் கையில ஏந்திட்டு போறாங்க. அப்புறம் பசுக்கள், எருது, கன்று இதெல்லாம் முன்னாடி போகுது. அவங்கள சுற்றி பாதுகாப்பா கோபாலர்கள் இந்த மாதிரி ஆயுதங்களோட போயிட்டாங்க. அப்ப கொம்பு, தாரை இதெல்லாம் அப்படின்னு முழங்கிட்டு வர போறாங்க. சும்மா போறதா? ஏன்னா நாங்க எப்பவுமே குஷியா இருப்போம், ஏன்னா கிருஷ்ணரோட இருக்கோம், ஆனந்தமா இருக்கோம். இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கிருஷ்ணரோட போறோம். அப்ப சும்மா போவோமா நாங்க? அப்ப ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இது மாதிரி கொம்பு வச்சு ஊதிக்கிட்டு ஜாலியா போறோம். அப்ப அங்க போறாங்க, அது மாதிரி போறாங்க. பெரும் ஓசை எழுப்பி விருந்தாவனத்தை போக்கி புறப்பிட்டாங்க. அப்புறம் பூபியோட நங்கைகள்லாம் எப்படி இருப்பாங்களாம்? அங்க உள்ள பெண்கள் அழகா இருக்காங்க. ஏன் பெண்கள் அழகா இருக்காங்க? இந்த கிருஷ்ண லீலையில மகிழ்ந்து மகிழ்ந்து அவர்கள் இதயம் தித்திப்பா இருப்பதால் அவர்கள் முகமும் இதயமும் அழகாக இருக்கிறது. நம்மளே பார்த்திருப்போம். இஸ்காரம் நம்ம வரதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்போம். வந்து திலக் போட்டு ஒரு கண்டி மாலை போட்டு ஜம்மு பண்ண ஆரம்பிச்சா முகமே பளபளன்னு ஆயிடும். எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம் இல்லையா? ஆஹ் அப்ப பிரஜ மக்கள் எப்பவும் நான் ஸ்டாப்பா கிருஷ்ணரை பத்தியே தான் நினைக்கிறாங்க. உயிரும் ஆத்மாவும் கிருஷ்ணரா இருக்காங்க. அப்ப இதை எப்படி இயற்கை அழகாதான் இருப்பாங்க, அது சொல்லவே வேண்டாம். ஆனாலும் இங்க வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க. ஆடை ஆபரணங்கள், விலையுயர்ந்த புடவை எல்லாம் அணிஞ்சிட்டு வண்டியில உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அப்ப இப்போ கிருஷ்ணனோட பாலிய லீலைகளை புகழ்ந்து பாடிக்கிட்டே வர போறாங்க. கோபர்கள் ஊதிக்கிட்டு போறாங்க. அங்க கோபிகள் எல்லாம் பாடிக்கிட்டே போறாங்க. அப்ப என்ன, அன்னையும் யசோதையும் தனி வண்டியில போறாங்க. கிருஷ்ணர் பாலாராமும் அவங்க மடியில இருக்காங்க. அப்புறம் வந்து யசோதை ரோஹிணி வண்டியில போகும்போது கிருஷ்ணரோட பலராமோட பேசிக்கிட்டே போறாங்க. நீ குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்ச தெரியுமா? அவர் வந்து இப்படி உன்னை அழைச்சிட்டு போனாங்க, நாங்கெல்லாம் நாராயண நாராயணன்னு சொன்னோம், நீ உன்னை வந்து காப்பாத்திட்டோம். நீ வந்து நல்லா ஆயிட்ட. இனிமே நீ வந்து ஒன்னும் ஆகக்கூடாது, அதுக்குதான் இந்த ஊர்ல இருந்து அங்க போறோம். இப்படி பலவிதமான கதை பேசி புகழ்ந்து பாடிக்கிட்டு அங்க போயிட்டே இருக்காங்க. அப்ப குழந்தைகளை கேட்டு மகிழ்ந்து அவங்களும் திரும்ப திரும்ப அழகா காட்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? கிருஷ்ணர் பலராமரும் கன்றுகளை கவனிக்கிறாங்க. அங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கன்றெல்லாம் கொடுத்து, இந்தாங்க நீங்க மேய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவங்க எல்லாம் குழந்தைகளுக்கு கன்று மேய்த்துக்கு கொடுத்துடுறாங்க. குழந்தையிலேயே அந்த 5 வயசுலயே கொடுத்துடுறாங்க. பொறுப்பு வந்துருது அப்பயே. கன்றுகளை பராமரிப்பது குழந்தை பருவத்திலிருந்தே சிறுவர்களுக்கு இதுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்ப மத்த ஆயிரம் சிறுவர்கள்லாம் மேய்ச்சல் என்ன பண்றாங்க? கன்றுகளை கவனிச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்னாச்சு?
சில சமயம் வந்து கிருஷ்ணரும் பலராமும் புல்லாங்குழல எசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில வந்து என்ன இந்த ஆமலைக்கு பழம், நெல்லிக்காய் பழம், நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? அந்த பழம், பலாப்பழம் அதெல்லாம் எடுத்து பந்தாடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுறது. விளையாடுறதுக்கே பழங்கள் அந்த அளவுக்கு செழிப்பா இருந்தது. ஒண்ணு விளையாடுறாங்க. சில சமயம் என்ன செய்வாங்க? கால்ல இருக்கிற சலங்க கொலுசு அதை எடுத்து கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. சில சமயம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கம்பளி இருக்குல்ல, அத போத்திக்கிட்டு நான் தான் ஓ மாடு, நான் தான் போ கன்று, அது மாதிரி போத்திக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு விளையாடுறது. அப்ப அந்த கண்ணு முன்னாடி 2 பேர், பின்னாடி பெருப்பா 4 காலு மிருகம் மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லாம் விளையாண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க? பலராமன் கிருஷ்ணரும் அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க, அவங்களும் விளையாடுறாங்க. இந்த மாதிரி சாதாரண குழந்தைகளைப் போலயே கிருஷ்ணரும் பலராமரும் கூட கோபர் கோபிகளோட சேர்ந்து சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரஜத்துல எப்படின்னா எப்பவும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அதை கேட்பவர்கள் மனதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இந்த பிளிஸுக்காகவே பிரபுபாதர் நமக்கு என்ன சொன்னாரு? இரவுல படுக்க போகும்போது எல்லாரும் இந்த கிருஷ்ண புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு படுங்க. எவ்வளவு முடியுமா அவ்வளவு படிங்க. ஒண்ணுமே முடியும், ஒரு லைனாவது படிங்க, ஒரு லைன் இல்லை, ஒரு வார்த்தையாவது படிச்சுட்டு படுங்க. அப்ப இந்த இரவு முழுவதும் கிருஷ்ணர் பலராம் லீலைகளில் நாம் ஈடுபடுவோம். இந்த பௌதிக இச்சையிலிருந்து வெளிவருவோம், துன்பத்திலிருந்து வெளிவருவோம் அப்படின்னு சொல்லி தராரு. ஓகேயா? இப்ப என்னாச்சு? ஒரு நாள் கிருஷ்ணர் பலராம் இதே மாதிரி யமுனை நதிக்கரையில விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப வர்றான் வத்சாசுரான்னு ஒருத்தன் வரான். யாரு? கன்று உரத்துல ஒரு அரசுரன். அவன் வந்து என்ன பண்றான்? 2 குழந்தையும் கொல்லணும், இதை எப்படி கொல்லலாம்? பலராமையும் கொல்லணும், கிருஷ்ணரையும் கொல்லணும். யாரு அவன்? கம்சன் அனுப்புனது. கம்சன் அனுப்புனா, ஒவ்வொருத்தரா பூத்தனி அனுப்புனா, திருநாவர்தனை அனுப்புனா, சகடாசுரன் எல்லாம் வந்தான். இப்ப பாத்தீங்கன்னா வத்சாசுரன் அவன் வரான். அந்த கன்று உருவத்துல வந்து கொல்ற நோக்கத்துல வந்தார். கண்டு வரி எடுத்ததுனால அவன் மற்ற கன்றுகளோட நிறைய கன்றுகள் இருக்கு இல்லையா? அந்த கன்றுகளோட போய் சேர்ந்ததுனால என்னாச்சு? கிருஷ்ணரும் பார்த்துட்டாரு. ஆஹா, கன்று வடிவுல புதுசா ஒரு அசுரன் வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப வந்து 2 சகோதரர்களும் என்ன பண்ணாங்க? யாருக்கு தெரியாம சைலண்டா அந்த அரக்கன் கிட்ட போறாங்க. ஏன்னா மத்த பேர்ட்ட எல்லாம் சொன்னா மத்த கோபர்களா பயந்து போயிடுவாங்க. இங்க இவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது. ஓ கிருஷ்ணா, எனக்கு நீ வேணும், உன்னை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டானான்னு அவங்க பாதி பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அப்படியே மெதுவா கிட்டக்க போய் கன்று கிட்ட கூடவே போயிடுறாங்க. அப்ப வந்து கன்றோட 2 பின்னங்காலையும் பிடிச்சு இழுத்து வாழை சுவட்டி அட்டிச்சு என்ன பண்ணிட்டாரு? ஒரு மரத்துல போட்டு வீசி எறிகிறாரு. வீசி எரிஞ்சதும் அரக்கன் வந்து மரத்துல இருந்து கீழே விழுந்து அவன் விழுந்து உடலை விட்டுட்டான். அரக்கன் தரையில் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ ஒருத்தன் உண்டு கிடக்காண்டா அப்படின்னு. அப்ப தோழர்கள்லாம் கிருஷ்ணரை போய் பாராட்டுறாங்க. ஓ கிருஷ்ணா, நீ என்ன பண்ணிட்ட? இந்த அசுரனை நீ கொண்டுவிட்ட அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. தேவர்களும் மனமகிழ்ந்து ஆகாயத்திலிருந்து மலர் மாழி தூவுறாங்க, பூப்பாரி தூவுறாங்க. தேவர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இது நடக்குது, என்ன இனிமையான காட்சி அப்படின்னு சொல்லி. கண்கொள்ளா காட்சி, இது எப்ப கிடைக்கும்? எப்பவுமே தேவர்கள் ரெடியா இருக்காங்க, பாக்குறாங்க. மழை பூமாரி பொழிகிறாங்க. இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கே இறைவனான பகவான், அவருக்கு பாதுகாவலான அவர் தான் பாதுகாவலர். அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வருதே, அதை வந்து இவ்வளவு ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்புறமா என்ன ஆகுது? இதே மாதிரி ஆயர் சுலகுருவன் தினம் தினம் கன்றுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டுறதுக்காக யமுனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்பயுமே என்ன ஆகுது? இந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது சிறுவர்களும் கொஞ்ச நேரம் தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க. ஒரு நாள் தண்ணி குடிச்சிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? ஒரு வாத்து உருவத்துல ஒருத்தன் வரான். வாத்து மாதிரியே இருக்கான், ஆனா அவனும் அசுரன். ஒரு வேற வேற உருவம் எடுப்பாங்க. அசுரர்கள் இயல்பே என்னன்னா அவர்களோட உடலை எந்த மாதிரி வடிவம் வேண்டுமானாலும் மாத்திக்குவாங்க. அதனால பெரிய மலை பெரிய மலை மாதிரி ஒரு மிருகத்தை பாக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வாத்து என்ன ஆகுது? கிருகிருன்னு பெருசாவும் போகுது, அதே சமயம் பருமனாகவும் போகுது. இந்த பக்கமும் விரியுது, மேலையும் உயரமும் விரியுது. அந்த மாதிரி ஆயிடுறாங்க. கம்சனோட நண்பனான அந்த மிருகத்தோட கம்சனோட நண்பன் தான், அவன் தான் இந்த அசுரனை அனுப்புறாரு. அவர் பேர் பகாசுரன். திடீர்னு கிருஷ்ணரை வந்து அந்த வாத்து அப்படின்னா கூரா ஒரு மூக்கு அழகு வச்சிருக்கோம்ல, அந்த கூரான அழக வச்சு அவரை குத்துறதுக்கு வருது. அப்ப வரும்போது என்ன செய்யுது? தாக்கி வேகமா விழுங்கே விட்டான். கிட்டக்க வர்றான், குத்துறான், அப்படி பேன்னு விரிச்சு பகவான இது கிருஷ்ணரையும் விழுங்கி விட்டாரு. அதை பார்த்துட்டு பலராம் என்ன செய்யறாரு? மூச்சை அடைஞ்சிட்டாங்க. பாதி கோபர்கள் மூச்சை அடைஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனா அப்ப பகாசுரன் என்ன பண்ணிட்டான்? கிருஷ்ணர்
நமக்கெல்லாம் கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? தித்திப்பா இருக்காரு. பக்தர்களுக்கு ஒரே இனிப்பு. கிருஷ்ணர் கதை கேட்டாலும் சரி, நாம சொன்னாலும் சரி, லீலைகள் கேட்டாலும் சரி, குணங்களை கேட்டாலும் சரி, பார்த்தாலும் பக்தர்களுக்கு ஒரே இனிப்பா இருக்கும். ஆனா இவன் அசுரன். அதே கிருஷ்ணரை புடிச்சு விழுங்கினாலும் இனிப்பா தானே இருக்கணும். கிருஷ்ணரும் கல்கண்டும் வேறு இல்லை. எந்த பக்கம் கிருஷ்ணன் கல்கண்டை முழுங்கினாலும் இனிப்பா தானே இருக்கும். இனிப்பா தானே இருக்கணும். ஆனா இவருக்கு எப்படி இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, அவரு ஒரு தொண்டையெல்லாம் எரியற மாதிரி இருக்கு. தொடையெல்லாம் தொண்டை எரியுது, எரியற மாதிரி இருக்கு. அப்படி ஒளி மிக்க ஒரு சக்தி வர்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்ப என்ன பண்றான்னா, உம் அவன் வந்து அது அந்த பெரிய அந்த சக்தி காரணமா பயந்து போய் கிருஷ்ணரை வெளியில பிடிச்சு எரிஞ்சு போடுறான், தூக்கி வீசிடுறான். இததான் நம்ம பிரபாத் என்ன சொல்றாரு, அந்த ஸ்வீட் கேண்டி கல்கண்டு இனிக்கும், ஆனா அதுவே அந்த மஞ்சள் காமாலை ஒருத்தருக்கு வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு அது கசக்கும். ஆனா அந்த கசப்பு போகணும், மஞ்சள் காமாலை போகணும்னா அதுக்கு மீண்டும் மருந்து அதே கல்கண்டே. அதை உண்ணும்போது உண்ண 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 அவர்கள் மஞ்சள் காமாலை நோய் போகி தித்திப்பை உணர்வார்கள். அது போல ஆரம்பத்துல நமக்கு ஜபம் எல்லாம் கசக்கதான் செய்யும். நமக்கு ஒன்னும் பெரிய எடுத்ததுமே தித்திப்பாலாம் இல்லதான். ஆனா சொல்லி தருவாங்க, இது விட்டா வேற கதி இல்லை, கதி இல்லை, கதி இல்லை. அப்ப நம்ம ஹரிராமத்தை சொல்லுங்க, எடுத்துக்குங்கன்னு இப்ப பூத்த பக்தர்கள் கெஞ்சுவாங்க. நம்ம அதை சொல்ல 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 நம்ம என்ன ஆகுது, அப்ப முதல்ல மருந்தாகி இருக்கும்போது அப்புறம் விருந்தாகி விடும். அது போல பகவானுடைய விஷயத்தை நம்ம கேட்க கேட்க விருந்து விருந்து விருந்து, காதுக்கு இருந்து, கண்ணுக்கு விருந்து, பார்க்க பார்க்க விருந்து, அதை சொல்ல சொல்ல இதயத்துக்கு விருந்து, அவன் பிரசாதத்தை உண்ண உண்ண நம்மளுடைய வயிற்றுக்கு உணவு உடலுக்கு சத்து விருந்து. எல்லா விதத்திலும் விருந்தாக இருப்பான். ஆரம்பத்தில் மருந்தாக இருந்த அவனே விருந்தாகி விடுவான். அதனால நம்ம இப்ப அந்த பகாசுரன் வந்து ஒரே கப கப்பன்னு தொண்டையெல்லாம் எரிஞ்சு பிடிச்சு துப்பிடுறான். அப்ப பகவான் வெளியில வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுறது, உடனே வந்து ஆஹ் நந்த மகாராஜோட குழந்தை மாதிரி குட்டியா நடிச்சா கூட அவர் தான் இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணவர் தெரிஞ்சு போயிட்டு பகாசுரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்ணிட்டாரு, அவரு வந்து ஆஹ் இவருக்கு தெரியுது. ஆனா பகாசுரனுக்கு இவன் தான் வந்து முழுமுதற் கடவுள்ங்கிறது தெரியல. அப்ப எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யறாங்க, திரும்பவும் இவங்க கொண்டாட்டம் பண்றாங்க. மகிழ்ச்சிக்கான பெட்டகமே அந்த கிருஷ்ணர் தான். அப்ப அந்த சாதுக்களோட காவலரா இருக்காரு. பறவையோட அழக பிடிச்சு திரும்பி என்ன பண்றாரு, ஒரு சின்ன புல்ல வந்து பிடிச்சு இழுக்கிறது மாதிரி அந்த இந்த அழக பிடிச்சு இழுத்து அவனை கொன்னுறாரு. மாபாய் பிளந்தாளை மன்னரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படின்னு சொல்லி ஆழ்ந்தாள் நாச்சியார் பாடுறான். மாபாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய பிடிச்சு பவுடரா இருக்கிற மாதிரி பிச்சு தீர்த்துட்டாரு. அப்படி பகவான் வந்து கொன்னுட்டாரு. எப்படி ஒரு சின்ன குழந்தை ஒரு புல்ல வந்து பிடுங்குச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இல்ல, அது போல அப்படி சரலுன்னு புல்ல பிடுங்குற மாதிரி பிச்சு எடுத்துட்டாரு அப்படின்னு. அப்ப என்ன செய்யறாங்க, ஆகாயத்துல இருந்து கவர்ச்சிகரமான பாடல்கள் வருது, பூமாரி தூவுறாங்க. சமையலின்னு ஒரு இனிமையான ஒரு ஒரு நறுமலர், நறுமணம் மிகுந்த மலர் தான் அந்த, அது மாதிரி ஒரு வாசனையான மலர தூவி எல்லாரும் என்ன கொண்டாடுறாங்களாம். தார தப்பட்டை சங்கு இதெல்லாம் ஒலிக்குது. ஏன், ஒரு அசுரன் ஒழிஞ்சிட்டான். அசுரன் ஒழிஞ்சது மட்டும் இல்ல, ஓ நம்ம கிருஷ்ணர் வெற்றி பெற்றுட்டார். பெரிய இதோ பெருசு பெருசு பெருசா இங்க இருந்து பெருசா போறான், இப்படி பெருத்து போறான். அவ்வளோ பெருசு மலை மாதிரி இருக்கிற ஒரு நம்ம கிருஷ்ணர் ஜெயிச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லி தார தப்பட்டையோட எல்லா குழந்தைகளும் கொண்டாடுறாங்க. இது பார்த்துட்டோம். கந்தர்வர்களும் பாடுறாங்க, எல்லாருமே பாடுறாங்க. கிருஷ்ணரை பார்த்ததும் பலராமர் மற்ற சிறுவர்களுக்கெல்லாம் உணர்வு வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஃபெயிண்ட் ஆகி உணர்வு இல்லாம இருந்தாங்க. இப்ப பார்த்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயி வெளியே வந்துட்டாங்க. இந்த மாதிரி வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம் சிறுவர்கள்லாம் நந்தகுமாரோட அந்த நந்த மகாராஜோட குழந்தை வந்து இந்த மாதிரி எல்லாம் அதிசயம் பண்ணிருக்குன்னு சொல்லி பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம கிருஷ்ணர் இப்படி பண்ணாரு, நம்ம கிருஷ்ணர் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி கொண்டாடுறாங்களாம். சரியா? அப்புறம் என்னாச்சு, மரணத்தினோட வாயில இருந்து தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் அன்போடையும் மகிழ்ச்சியோட எல்லாரையும் பாக்குறாங்க. அப்புறம் அம்மா வந்து ஆரத்தி எடுத்து வா கண்ணா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பல வகையில பல நேரத்துல தாக்கப்பட்டா கூட கிருஷ்ணர் வந்து அபாயம் இல்லாம வந்துட்டாரு, நாராயணன் தான் இப்படி காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நாராயணனுக்கு நன்றி செலுத்துறாங்க. ஹரியோட கிருபையில தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இப்ப நெருப்புல வந்து ஒரு சிறு பூச்சி போய் விழுந்துட்டுன்னா என்ன எப்படி இருக்கும், அது அப்படியே அஸ்வம் மறைஞ்சு போயிடும். அது போல இந்த பெரிய அசுரன் வந்து பகவான் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஆயிரக்குல மக்களும் என்ன செய்யறாங்க,
கிருஷ்ணரோட அற்புதமான லீலைகளை பற்றி எப்ப பார்த்தாலும் லயிச்சிருக்கறதுனால இந்த ஜட இயற்கையின் 3 கிளேசங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர்றாங்க. 3 கிளேசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க, அத்தியாத்மிக, ஆதி பௌதிக், ஆதி தெய்வீக், அந்த மாதிரி 3 வகையான கிளேசங்கள் நம்மளை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த மாதிரி கதையை நம்ம கேட்கும்போது அந்த 3 வகை துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகாசுரன் கதையினால என்ன நன்மை, அசுரர்களோட இயல்பு, அசுரத்தன்மை, அந்த அசுர கதையை கேட்கும்போது எப்படி வதம் பண்ணார் கேட்கும்போது நம்ம மனசுல உள்ள அசுர இயல்புகள் போகும், இந்த 3 வகை கிளேசங்களும் போகும் அப்படின்னு சொல்லி பிரபாதர் எழுதுறாரு. சரியா? கிருஷ்ணர் பலராமன் பாண்டியலீலை நிகழ்த்தி இந்த மாதிரி எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட வேலைய பிரஜத்துல உள்ள எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கறது தான். அது மட்டும் இல்ல, அப்புறம் என்ன பண்றாங்க, ராமபிரானோட குரங்கு அதெல்லாம் சமுத்திரத்துல எப்படி இருந்துச்சு, பாலம் அமைச்சிச்சு, அது எப்படி எல்லாம் பாலம் கட்டுச்சு, ராம் 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 இப்படி குரங்குலாம் வரும், ஒரு கல்லை தூக்கும், ராம்னு எழுதியும் தூக்கி போடுவாங்க, அந்த குரங்கிட்ட கொடுக்கும். அந்த குரங்கு என்ன செய்யும், அந்த அடுத்த குரங்கிட்ட கொடுக்குது, ராம் 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 ராம்னு சொல்லி 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 கொடுத்து பாலத்தை அமைச்சு சீத்தையை ராமரை இணைத்து வைக்கிறதற்கு ஆஞ்சநேயர் செய்த பட்ட பிரயத்தனத்திற்கு இவங்க எல்லாம் உதவி செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் இவங்க நடிச்சு காக்குறாங்களாம். அது மட்டும் இல்ல, எப்படி சமுத்திரத்தை தாண்டினாங்க அதெல்லாம் நடிச்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் ஈடுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருக்கும்போது மகிழ்ந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் அந்த 5 வயதுக்குள்ள கௌமார பருவத்துல பலவிதமான லீலைகளை அவர்கள் ஈடுபடுத்தி கோபர் கோபிகளும் மகிழ்ந்து பெரியவர்களையும் மகிழ்ச்சியில ஈடுபடுத்துறாங்க. ஆச்சா? அடுத்தது பாத்தீங்கன்னா அகாசுரவதம். அகாசுரவதமும் இதே மாதிரி எங்க நடக்குது, விரஜத்துல. ஏன் நம்ம விருந்தாவன லீலைகள் 10 வயது லீலைகள்ல மட்டும்தான் நிறைய கேட்கணும் அப்படிங்கிறோம் அப்படின்னா, யார நம்ம வணங்கணும்னு சொல்லி பிரபாதர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 கை ரூபம் இல்ல, சியாமசுந்தர ரூபரை சியாமசுந்தர ரூபத்துல உள்ள அவரை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் முக்கியத்துவம், இந்த விரஜ கோபையில இருக்கும்போது மகிழ்ச்சியில ரொம்ப ஆழ்த்துறாரு. இந்த கோபர் கோபிகளும் அந்த உன்னதமான படித்தரத்துல இருக்காங்க. அதனால அதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, ஆராத்ய பகவான் பிரஜேசதனய தத்தாம விருந்தாபனம் ரம்யா காஜித் உபாஸ்ன விரஜவது வர்கேனயா கல்பிதா. அது மாதிரி விரஜத்துல உள்ள அந்த ஆராத்திய பகவான் வழிபாட்டுக்கு உரியவர் யாருன்னா, அந்த தாமத்துடன் கூடிய அந்த கிருஷ்ணர் கோபர் கோபிகளுடன் உள்ள எல்லாரையும் சேர்த்து வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன, ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம் பிரேம பூமர்த்தம் மகான். இது எதனால இந்த மாதிரி இது கேட்கிறோம், இது பிரேமத்தை கொடுக்குது. நம்ம கிருஷ்ண கதை கேட்கறது எதுக்கு, இந்த 3 வகை கிளேசம் போறதுக்கு. அது மட்டுமா, 4 வகை பிரச்சனை போகுது அதுக்கு மட்டும்தான் கேட்கிறோமா? நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல நம்ம கிருஷ்ண கதையை கேட்பதனுடைய இலக்கு என்ன, கிருஷ்ண பிரேமத்தை அடையறதுக்கு. அப்போ பாகவதம் புராணம் அமலம் குற்றமட்டது, புராணம் ரொம்ப பழையது, பிரேம பூமர்த்தோ மகான். அப்ப பிரேமத்தை கொடுக்கறதுக்கு வந்தது. அப்ப அந்த விரஜத்துல உள்ள அந்த கிருஷ்ணரோட 5 வயது அந்த 10 வயதுக்குள்ள என்ன லீலைகள் பண்ணாரோ அதை கேட்கும் பொழுது நம் இதயம் தூய்மை அடைகிறது. தூய்மை அடைஞ்சு என்ன ஆகும், ஒரு காலகட்டத்துல கிருஷ்ணர் இல்லைன்னா என்னால ஒண்ணு முடியாது, கிருஷ்ணருக்காக நான் எதை வேணா செய்வேன். நேத்து மாதிரி சொன்னாங்க இல்லையா, கிருஷ்ணர் என்னுடையவன், நான் அவனுக்கு செய்யலைன்னா வேற யார் செய்வா. எப்படி யசோதா மாதா எந்நேரம் கிருஷ்ணனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதும், அவங்களுக்கு பால் கொடுக்கறதும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மாட்டு வண்டியில கட்டிட்டு விருந்தாவனத்துக்கு போறாங்கல்ல மகாவன்ல இருந்து, அப்பயும் அம்மா என்ன செய்வாங்க, நம்ம படமே பார்த்திருப்போம். நான் நிறைய தடவை பார்த்து பார்த்து சிரிப்பேன். இந்த கிருஷ்ணா புக்ல பாடம் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் வண்டி கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அம்மா என்ன செய்யறான்னு ஒரு வள்ளி கிணத்துல வச்சு அம்மா ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு கிருஷ்ணனுக்கு தொப்பைய ரொப்பி நீ சமத்த சாப்பிட்டுட்டு இருக்கியா, பசி இல்லாம இருக்கியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. பால் நிறைய கொடுப்பாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கும். அவராலேயே சாப்பிட முடியாம வெளியில கக்குவாராம். ஆனாலும் அவருக்கு பசிக்கும் சாப்பாடு கொடுக்கணும். தண்டனை கொடுப்பாங்க. எப்ப, இரு நீ வம்பா வளர்க்குற, நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி உன் கயிற்றால கட்டுறேன்னு கயிறெல்லாம் கட்டியாச்சு. பாப்பா இந்த கிருஷ்ணர் அழுகுறாரு, அதுக்கப்புறம் தானே அன்பால பேர் கட்டிக்கிறார், அதெல்லாம் ஒரு கதை. அப்புறம் உள்ள போயிடுறாரு, நீங்க கடைன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. எதுக்கு போறாங்க, எதுக்கு போறாங்கன்னா பிள்ளைக்கு பசிக்குமா,
அப்புறம் ரொம்ப நேரம் அவர் வந்து சாப்பிடாம இருப்பாரு. அவருக்கு பசிக்கும். இவ்வளவு நேரம் அந்த களைச்சு போயிட்டாரு. அந்த சுத்தி சுத்தி வருவார் இல்லையா? அந்த முத்தத்தை சுத்தி உரலு. சுத்தி வருவார். கோபர் கோபிகள்லாம் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆயிடும். இந்த கயிறை கட்டு, இந்த கயிறை கட்டு, இந்த கயிறை கட்டுன்னு. அப்ப அவர் பசிக்கும், நம்ம பலகாரம் செஞ்சுட்டு வரணுங்கிறதுக்காக உள்ள போறாராம். அம்மா கண்டிப்பா அதே சமயத்துல பலகாரம் செய்யணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவளை எப்படி பாதுகாக்கிறது, அவன் என்னுடைய பெண், அந்த மாதிரி பிரேமம் வர்றதுக்கு தான் நம்ம வந்து பிருந்தாவன லீலைகளை நிறைய கேட்கிறோம். அடுத்தது அகாசுரன் கதை. இது என்ன? அதே மாதிரி ஒரு நாள் காலையில கோபர்களோட சேர்ந்து கிருஷ்ணர் காட்டுக்கு விரும்புறாரு. மதிய உணவு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஹே, மத்தியானம் நினைக்க லஞ்ச் அங்க அவன் காட்டுல நம்ம போலாம். ஆளுக்கு நீ இதை எடுத்துட்டு வா, நீ இதை எடுத்துட்டு வா, ஒண்ணு கையில காமிச்சுக்கோ. நான் மட்டும் சொல்லி இதை எடுத்துட்டு வர, இதை எடுத்துட்டு வர, எல்லாம் தூக்கு சட்டையில எடுத்துட்டு வருவாங்க. அப்ப படுக்க விட்டு எழுந்ததும் உடனே அவர் என்ன செய்யறாரு, சிக்னல் கொடுக்குறாரு. நான் எந்திரிச்சுட்டா நீங்க எல்லாம் வந்துருங்க. கொம்பு ஊதுறாரு. எல்லாம் ஓகேங்குது அங்க இருந்து. ஆனா அவங்க அங்க கூப்பிட்டா கிருஷ்ணர் காதுல மட்டும் தனியா ஸ்பெஷலா விழும். அதுதான் அவங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள சமிஞ்சை. ஏன்னா அந்த ஒரு இதயத்துக்கு இன்னொரு இதயத்துக்கு உள்ள கனெக்ஷன், அந்த சம்பந்தம். அப்ப நம்மளுமே இங்க இருந்து நம்ம நிஜமாவே கிருஷ்ணா ஐ லவ் யூ அப்படின்னா கிருஷ்ணர் ஓகே எஸ் மீ டூ பாரு. அப்ப இந்த சம்பந்தம் நம்ம எங்க இருந்தாலும் கிடைக்கும். மொபைல் நம்பர் எல்லாம் வேணாம். சிக்னல் இருக்கா, சார்ஜ் போட்டே, ரீசார்ஜ் இல்ல, இப்பதான் இது அதும்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அனதர் காலுங்கோ. கிருஷ்ணா அனதர் கால்ல இருக்க மாட்டாரு. 1000 கால்ல இருந்தாலும் நம்மளையும் கூப்பிட்டுக்குவாரு. 16,000 மற்றும் கோபர் கோபி இது மனைவிமார்களுடன் பேசுவாரு. அங்க கோபர் கோபிகளோடையும் கோடிக்கணக்கானவர்கள்ட்ட பேசுவாரு. நீங்க எத்தனை நேரம் கால் பண்ணாலும் உங்கள்கிட்டயும் பேசுவாரு. திஸ் இஸ் கிருஷ்ணா. சோ இப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு அதை கேட்கலாமா நம்ம? தினம் தினம் கேட்கலாம். அதுக்குதான் ஓடி வாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்டியூட் வந்து 30 நாள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு கொண்டாட வைக்கிறாங்க. ஓகேயா? இப்ப எந்திரிச்சு கொம்பெல்லாம் ஊதி எல்லாரையும் வரவழைச்சிட்டா, கன்றுகளை முன்னாடி நிறுத்தி எல்லாம் காட்டை நோக்கி புறப்படுறாங்க, போறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, 1000 கணக்குல திரண்டு இருந்தாங்களாம். ஏன்னா எண்ணற்றவர்கள், நமக்கு தெரியாது எவ்வளவு கன்றுகள் இருக்கு, எவ்வளவு பேரு கோபர்கள் இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அச்சிந்தியா, எண்ணில் அடங்காது. அவரும் எல்லையற்றவர், ஃப்ரெண்ட்ஸும் எல்லையற்றது. எல்லாம் சேர்ந்து போறாங்க. ஒவ்வொருவரும் தம்மோட என்ன செய்யறாங்க, தடி, புல்லாங்குழல், கொம்பு. அப்புறம் என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன எடுத்துட்டு போறாங்க? உணவு பை. ஏன்னா அங்க போய் லஞ்ச் சாப்பிடறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொருவரும் பொறுப்பிலும் ஆயிரக்கணக்கான கன்றுகள் வேற இருக்கு. இந்த நீ இது இவ்வளவு கன்று நான் பாத்துக்க, நீ இதை பாத்துக்க, இது அது வேற பொறுப்பு வேற இருக்கு. இந்த சிறுவர்கள்லாம் குதூகலமா போறாங்க, உல்லாசமா போறாங்க. உல்லாசம்னா என்ன? உல்லாச சுற்றுலாம் போவோம், கவலையா இருப்போமா, ஒரே ஜாலி. ஏற்கனவே ஜாலி ஜாலி பட்டுவரா, இதுல வேற உல்லாசமா வர போகுது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா போயிட்டு இருக்காரு. சோ தத்தம் பொறுப்பில் இந்த கன்றுகளை மிகுந்த கவனத்தோட அவங்க பாத்துக்கிட்டாங்க. குதூகலமா இருந்தாலும் பொறுப்பாவும் இருக்காங்க. சரியா? அப்ப தங்க ஆபரணங்கள்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு அம்மா எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அது மட்டும் இவங்களுக்கு போதுமா? தங்க ஆபரணம் எல்லாம் போட்டிருந்தா கூட இவங்களுக்கு அந்த குஷி பத்தாது. அங்க இருந்து மயில் இறக்க எடுக்க வேண்டியது, இங்க இருந்து ஒரு குச்சி எடுக்க வேண்டியது, இங்க வந்து பூ எடுக்க வேண்டியது, எல்லாத்தையும் எடுத்து அங்கங்க சொருவிக்க வேண்டியது. அப்ப இன்னும் கொஞ்சம் குஷி ஜாஸ்தி. இந்தா நீ இதை வச்சுக்கோ, இந்தா நீ வச்சுக்கோ. எல்லாருக்கும் அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இறகு, இலைகள், மலர்கள், இலைகள், குச்சி, மயில் இறகு, செம்மண் வேற. எதுக்கு செம்மண்ணு? இங்க டாட் வைக்கிறதுக்கு, இங்க இங்க இங்க. அப்ப கோபர்கள் டாட்டுங்கிறோம், கோபிகள் டாட்டுங்கிறோம்ல, செம்மண்ணு அதெல்லாம் வச்சுக்கிட்டு போறாங்க, அலங்கரிக்கிறாங்களாம். விதவிதமா அப்படி போகும்போது ஒருவர் சிறுவன் இன்னொரு சிறுவனோட உணவு பைய திருடி இந்த 3வது இருக்கவன் தூக்கி போட்டுருவான். டேய் அப்படின்னு ஒரு கண்ணை காட்ட வேண்டியது. அவன் என்ன பண்ணுவான், டேய் இவன் வந்து பார்த்துட்டான்னு இவன் அங்க இருக்கிற 3வது ஆளு தூக்கி வீசிடுவான். அவன் என்ன பண்ணுவான், டேய் இவன் பிடிக்கிறான்டா அப்படின்னு அவன் கண்ணை காட்ட முடியும், இவன் தூக்கி போட வேண்டியது. இப்படியே என்ன விளையாண்டுக்கிட்டே போறாங்க. ஒவ்வொரு உணவு அவங்க வீட்டுல இல்லாததா, ஆனா எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது அதீத சுவை. திருடி சாப்பிட்டா இன்னும் கூட கொஞ்சம் குஷி இல்லையா? சும்மா அம்மா இதெல்லாம் வச்சா நல்லா இருக்காது. என்ன வச்சிருக்காங்க பார்த்துட்டு திருடி திங்கும் போது சுவை அதிகமா. அது யார்கிட்ட இருந்து வந்துச்சு? நம்மளும் செய்யறோம். எங்க இருந்து வருது? கிருஷ்ணர், எல்லாம் கிருஷ்ணர்ட்ட இருந்து வந்தது. மூலம் அவர்தான், அங்க இருந்து வந்ததுதான். ஆனா நம்ம செஞ்சா மாட்டிக்குமோ? கிருஷ்ணர் செஞ்சா இனிமை. சோறா, நம்மள யாராவது சோறான்னு கூப்பிட்டா நம்ம எப்படி இருப்போம்? ஏன்னா அது வந்து நம்ம இதயத்தை பாதிக்கும். ஆனா கிருஷ்ணர் வந்து ஜோரான்னு சொன்னா அவர் ஒரே குஷியாயிட்டுது. ஏன்னா நம்ம இதயத்தை திருடுகிறார், இதயத்துள்ள அழுக்குகளை எடுக்கிறார், தேவையற்ற விஷயங்களை எடுக்கிறார். அதனால இதெல்லாம் கேட்கிறோம். அவர் சோரா, இனிமையான சோரா, அவர் ஸ்வீட் சோரா. சோரா பட் ஸ்வீட் சோரா. அந்த மாதிரி பண்றாங்க. எல்லாரும் தூரத்துல இருந்து இயற்கை காட்சியை காண்பதற்காக இவர் என்ன பண்றாரு, இப்படி அழகா இருக்கேன் இந்த ஓகே. இடமெல்லாம். ஏன்னா பிருந்தாவனத்துக்கு புதுசா வர்றாரு.
அதெல்லாம் பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு, முன்னேறி போயிட்டே இருக்காரு. அது போட்டிக்கிட்டு போய் நான் கிருஷ்ணன் நான் தான் முத பிடிப்பேன், நான் தான் பிடிப்பேன்னு சொல்லி எல்லாம் கிடுக்கிட்டுன்னு ஓடுறாங்க. சில பேர் மயில்கள் பின்னால போய் அது மாதிரியே குக்கரிச்சு மகிழ்றாங்க. மயில் மாதிரி பறவை ஆகாயத்துல பறந்து போகுது. அது மாதிரியே அது நிழல் மோடி பின்னாடியே ஓடுறாங்க. அப்புறம் சில பேர் ஆடுறாங்க, குரங்கு மாதிரி போறாங்க, ஓசைப்படாம போய் பின்னாடி ஒருத்தவங்க கப்புன்னு பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா செய்யறாங்க. வாழை பிடிச்சு இழுக்கிறாங்க. மரத்துல போய் தாவும் போது பின்னாடியே போய் போறாங்க. குரங்கு வந்து ஈன்னு பல்ல இவங்க ஈன்னு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சிரிச்சு எப்ப பாரு மகிழ்ச்சி 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 தான். உம் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு என்ன இதுல கூட போட்டிருந்தாங்கல்ல, நம்ம ஷட்கு சுவாமி அஷ்டகத்துல கூட ஒண்ணு படிப்போம். என்ன படிப்போம்? பூஜத் கோகில ஹம்ச சாரச கணா பூலே அப்படின்னு பாடுவோம். அந்த மாதிரி அவங்க எல்லாம் பண்றாங்க. இந்த மயில்கள்லாம் அங்க இருக்கு, பறவைகள், கோகிலம், குயிலு எல்லாம் அங்க கூவிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய நடக்குது. தவளை யமுனை நதிக்கரையில தவளைகளோட போய் விளையாடுறாங்க. தவளை எல்லாம் பயந்து போய் தண்ணீர்ல குதிச்சுன்னா இவங்களும் நதிக்குள்ள போய் பாஞ்சிருவாங்க. நீர்ல இருந்து வெளியில வருவாங்க. அவங்க நிழலையே பார்த்துட்டு கோமாளித்தனமா கெக்கி புக்கேன்னு சிரிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்யறாங்க? பகவான் அவர்களுடன் சேர்ந்து பரமானந்தத்தை அளித்தார். பகவானுடன் சம்பந்தம் வைக்கும்போது எல்லாருக்குமே பரமமான ஆனந்தம் கிடைக்கும். இந்த ஆனந்தத்திற்காக தான் ஆச்சாரிய பெருமக்கள் கேளு கேளு கேட்டுக்கிட்டே இரு, இந்த கதையை கேளு. ஏன் வெந்து சாவறீங்க? இந்த நம்ம என்ன அந்த பௌதிக உலகத்துல என்னன்னே புரியாம அறியாமையில் நாம் வெந்து தத்தளிக்கிறோம். அந்த இதயத்திற்கு மருந்து கிருஷ்ணர். அப்ப இதயத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. தம்மோடு விளையாடி ஆயர் குழந்தைகளுக்கு பரமானத்தை கொடுக்கிறார். பூர்வ புண்ணியத்தை பெருமளவில் குவித்து கொண்ட பிறகுதான் அந்த சிறுவர்கள் கடவுளோடு சேர்ந்து இருக்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். அவங்களுக்கும் பலவிதமான புண்ணிய கர்மங்கள் செஞ்சு பகவானோட சேர்றதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்தனோட தொடர் ஆனா நமக்கெல்லாம் என்ன பண்ணோம்? பக்தனோட தொடர்புகள் வாய்ப்பு கிடைச்சதுனாலயே நம்ம என்ன செஞ்சுட்டோம்? இந்த கிருஷ்ணரோட இணைந்து கதைகளை கேட்கும் பாக்கியம் நாம் பெற்றிருக்கோம். யார் அந்த பக்தர்? சில பிரபுபாதிக்கு ஜெய். பிரபாத் மூலமா நம்ம இந்த மாதிரி கேட்கறதுனால கிருஷ்ண கதை கேட்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம். நம்ம குரு மகாராஜ் வந்து இந்த மாதிரி தினம் தினம் படிங்க, சர்டிபிகேட் வாங்குங்க, டிகிரி வாங்க, பக்தி சாஸ்திரி படிங்க, பக்தி வைபவ் படிங்க, வேதாந்தா படிங்க அப்படின்னு நம்மை உற்சாகமூட்டுவதால் நாமும் கிருஷ்ண சம்பந்தத்தோடு இணைவதால் ஆனந்தத்தில் இருக்கோம். ஆனா உண்மையான ஆனந்தம் கொஞ்சம் தான் பண்றோம். ஆனா அந்த இடத்துல கோலக விருந்தாவனத்துல இருக்கிற ஆனந்தம் அபரிமிதமானது. அப்ப இது இங்க இந்த பௌதிக உலகத்திலே நம்ம இப்படி ஆனந்தமா இருக்கோம்னா அங்க போனா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? தீவிரமாக பக்தி பயிற்சி பண்ணி உன்னத ஆனந்தத்தை அடைய முயற்சி பண்ணணும். சரியா? அப்புறம் கிருஷ்ணர் தம் தோழர்களோட பாலியலில தெளிஞ்சிருக்க போது அகாசுர மரம் அரக்கன் மிகவும் பொறுமையற்று இருந்தான். என்னடா இவங்கெல்லாம் இப்படி ஆட்டம் போட்டு கிடக்கான், இவனை கொல்லணும், எனக்கு டைம் ஆகுதே அப்படின்னு நினைச்சு அவன் என்ன பண்றான்? பொறுமை இல்லாம இருக்கான். சகிச்சுக்கவும் முடியல. அப்ப என்ன ஆனா வானத்துல உள்ளவங்க எல்லாம் அஞ்சுற அளவுக்கு பயங்கரமா என்ன பண்ணிட்டான்? பட்டார்னு வந்து என்ன பண்ணிட்டான்? ஆஹ் ஆஹ் அமிர்தமே அறிந்திருந்தா கூட அகாசுரனை கண்டு எப்பவும் அவங்க அச்சப்படுறாங்க. இவங்க எல்லாம் யார்? இந்த வானூலத்துல உள்ளவங்க எல்லாம் அமிர்தம் அடைஞ்சிருக்காங்க, அருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மரணம் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதே மரணம் இருக்கும், நீண்ட நெடு நாளைக்கு அப்புறம் கிடைக்கும். அவங்களே இப்ப என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்களாம். அந்த அளவுக்கு பயமா இருக்கு, இவங்க என்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனா கிருஷ்ணர்கிட்ட விளையாடிட்டு இருக்க கோபாலர்களுக்கு அந்த அச்சமே இல்ல. ஏன் அப்படின்னா இதான் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. ஆனா கோபர்கள் பயப்படவே இல்லை. அந்த மாதிரி இருக்கு. கிருஷ்ணரையும் சகாக்களையும் கொன்றால் அப்பப்ப விருந்தாவன வாசிகள் எல்லாருக்கும் தாமாவே மடிச்சிருவாங்க. முதல்ல கிருஷ்ணரையும் பலராமையும் நம்ம குறி வைக்கணும், அவங்கள கொல்லணும்னு சொல்லி இவன் என்ன பண்றான்? கிருஷ்ணரையும் பலராமையும் கொல்றதுக்கு பாக்குறான். அப்ப பொதுவாவே கிரகஸ்தர்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைங்க அப்படின்னா உயிர் நாடி இல்லையா? நம்ம பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்போம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓ, நம்ம கிருஷ்ணரையும் பலராமையும் முதல்ல குறி வச்சு கொன்னுட்டோம் அப்படின்னா இந்த பெரியவர்கள் தானா இறந்து விடுவார்கள். அப்ப எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி கம்சன் அனுப்பியவங்க தான் அந்த அகாசுரன். பாம்பு வடிவத்துல வர்றான். பாம்பு வடிவத்துல வந்து பண்றதுக்கு பாக்குறான். அப்ப என்ன பண்றாரு? பிருந்தாவன வாசிகள் எல்லாரையும் கொல்வதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி மகிமா அப்படின்ற யோக சித்தியோட உதவினால என்ன பண்ணிட்டான்? அவன் பெரிய உருவா எவ்வளவு பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசா போய் தன்னோட வடிவத்தை பெருசாக்கிடுறான். அதுக்கப்புறமா என்ன பண்றான்? அப்படியே வாயை வந்து பொழக்கிறான்.
வாயை பொளந்தான்னா ரொம்ப பெருசா ஆனதுனால கீழ் உதடு பூமியிலையும் மேல் உதடு வானத்திலையும் தொடுற மாதிரி அவ்வளோ பெருசாக்கிட்டான். அந்த சைஸுக்கு பெருசா போயிட்டான். ஒரு வாய் வந்து மலை குகைய போல இருக்கு. பல்லெல்லாம் எப்படி இருக்குன்னா மலை உச்சி அந்த அளவுக்கு பெருசா அவ்வளோ பெருசு பெருசுமா பல்லு. ஏன்னா அப்ப ப்ரப்போர்ஷன் ஒண்ணு பெருசா இருந்தா எல்லாமே பெருசு பெருசா இருக்கணும் இல்லையா? அப்ப கண்கள் வந்து நெருப்பா கக்குது. புசு புசுன்னு மூச்சு காட்டு மாதிரி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மூச்சு விடுறான். ஏன்னா அவன் பாம்பு பாம்பு வடிவத்துல அது பாருங்க புசு புசு புசுன்னு ஒரு மூச்சு விடும். அது சத்தம் வச்சுதான் கேட்போம். ஓ பாம்பு இங்க வந்திருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கான் இந்த அசுரன். வந்து பெரிய சிலை அப்படின்னு முதல்ல சிறுவர்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் தான் பாக்குறாங்க, ஒரு சர்ப்பம்டா, ஒரு பாம்புடா, வாயை பொளந்துட்டு இருக்குடா அப்படி பாக்குறாங்க. பாந்துட்டு இது ஒரு பெரிய மிருகம் போல தோணுது, நம்மளெல்லாம் விழுங்குறதுக்கு தாண்டா வந்திருக்கு, பாருடா வாயை பிளந்து நம்மளெல்லாம் வந்திருக்கிற விழுங்குறதுக்கு வந்திருக்க பாம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாண்டா ஒருத்தன் சொல்றான், ஆமாண்டா நீ சொல்றது உண்மைதான்டா, நான் என்னமோ நினைச்சேன் அப்படின்னு. இது மேல் உதடு வந்து சூரிய ஒளி மாதிரி இருக்கு, கீழ் உதடு வந்து அந்த ஒளியோட பிரதிபலிப்பு மாதிரி இருக்குதான். அதை வந்து வர்ணிக்கிறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பெரிய வீதி போலயும் இருக்கு. தாடையும் மலை அளவும், இந்த தாடையே பெரிய மலை அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்ப பெரிய வீதி போல தோன்றுது. அது வீதினா என்னது, தெரு. எப்படி நம்ம ரத யாத்திரை வரும்போது அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு பூரியில பெருசா அகலமா இருக்கு, அது மாதிரி இவன் நாக்கு பெருசா இருக்குதான், அந்த அகலமா இருக்கு. அப்ப உள்வாய் மலை குகை போல இருக்கு, புயல் போல வீசுது, உஷ்ண காற்று புசு புசு புசுன்னு வருது. அப்ப வாயில இருந்து ஒரே துர்நாற்றம் வேற. ஏன்னா பாம்பு விஷத்தாதான வச்சிருக்கோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாட்டம் வரும். குடல்களின் நாற்றம் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஒரே சமயத்துல இந்த பாம்பு வாய்க்குள்ள நம்ம எல்லாம் போயிட்டா எப்படி அதால இங்க ஐடியா பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல போயிட்டா எப்படி விழுங்க முடியும் அப்படி ஐடியா பண்றாங்க. எல்லா நேரத்திலயும் சரி விழுங்க முடிஞ்சா கிருஷ்ணர் எப்படி விழுங்க முடியும்? அவரால் பண்ண முடியாது. பகாசுரனை கொண்டது போல கிருஷ்ணர் இதையும் பகாசுரனை கொண்ட பாரு, கிருஷ்ணர் இதையும் கொண்டுட வாடா, வாடா நம்ம உள்ள போவோம், எப்படியும் கிருஷ்ணர் நம்மளை காப்பாத்திடுவாருடா. பேசுறத பாருங்க. இந்த நம்பிக்கை தான் கிருஷ்ணர் அவர்களை காப்பாற்றுவதற்கு உதவியாக இருந்தது. நாமும் என்ன செய்யணும் இந்த பாடத்தை இதுல இருந்து, வாசுதேவம் சர்வம் இதி ச மகாத்மாசு துர்லபகா. நம்ம வாசுதேவன் காப்பாத்திடுவான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் மட்டும்தான் காப்பாத்துவார் நினைக்கிறோமா? சில சமயத்துல நினைக்கிறோம், என் கணவர் என்னை காப்பாற்றி விடார் எப்படியும், என் செல்வம் இதை காப்பாற்றி விடும், என் பையன் எல்லாம் ஆபீஸ்ல அங்க சம்பாதிக்கிறான் அவன் காப்பாத்திடுவான், இல்ல நான் நல்லா படிச்சிருக்கேன் இதை வச்சு நான் படிச்சுப்பேன். ஆனால் இந்த குழந்தைகள் சிறுவர்கள் என்ன நினைச்சாங்க, கிருஷ்ணர் மட்டும்தான் காப்பாத்துவாரு, அவர் மட்டும்தான். அதுதான் வாசுதேவம் சர்வம் இதி, அவர் மட்டும்தான் சர்வம், வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆத்மா துர்லப. அது துர்லபம், ரொம்ப அரிது. சுதுர்லபம், துர்லபம்னால அரிது, சுதுர்லபம்னா வெரி வெரி ரேர், ரொம்ப ரொம்ப அரிது. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா, கிருஷ்ணா நான் உன்னை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும், அதுக்கு எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த புத்தி நமக்கும் வரும். இதுல இருந்து அதான் அதுக்கு எப்படி கிருஷ்ணன் காப்பாத்திட்டு வாட உள்ள போவோம். அப்ப அந்த நம்பிக்கை, அந்த கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஏன் அந்த பிள்ளைங்க என்ன நம்பி போறாங்க, அப்ப நான் காப்பாத்தலன்னு யார் காப்பாத்துவா? இந்த ஒரு வார்த்தை கிருஷ்ணர் வந்து இல்லைனாலும் காப்பாத்திடுவாரு. ஆனா இதை எப்படி ஆச்சாரியர் இது வலியுறுத்துகிறார். கிருஷ்ணன் எல்லோருக்கும் நிச்சயமான பாதுகாப்பை தருபவள். தன் நண்பன் தன்னை மிரிந்து பாம்பு வயிற்றுல போய் சேர்ந்தது போதும் கிருஷ்ணரும் ஒரு நிமிஷம் ஒரே திக்குன்னு போயிட்டு, ஐயோ இவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்களே என்னடா அப்படின்னு அவர் வந்து நம்மள காப்பாத்திடுவோம் அப்படின்னு நினைக்கல. ஐயோ என் நண்பன் போயிட்டானே. அப்ப தன்னுடைய நண்பன், உயிர் நண்பன்கிறது மட்டும்தான் ஞாபகம் வருது. நான் பரமமானவன், எப்படியே நான் காப்பாத்திடுவேன் இவங்களா அப்படின்ட்டு என்ன போல. என் ஃப்ரெண்டு போயிட்டான்டா, திக்குங்குது அவருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவர் நண்பராக எல்லா கோபர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இது முக்கியமான பாயிண்ட், நம்ம யோசிக்கணும். சரியா? அப்ப அந்த அளவுக்கு நம்பணும். பகவானை நம்பும்போது யதாமாம் பிரபத்தியந்தே, எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு அவரும் நமக்கு பிரதிபலன் கொடுக்கிறார். அப்படி சிந்திக்கிறாங்க. பெரிய உண்மையிலே அவருக்கு ஒரு இந்த இவனையெல்லாம் காப்பாத்துற ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா கூட அவர் சிந்திக்கிறாரு எப்படி இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு. சோ கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவர் வயிற்றுக்குள்ள பூர்றாரு. வயிற்றுக்குள்ள பூந்து மேகங்களை இடைய மயந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, தேவர்கள்லாம் ஐயோ ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லி அலறாங்க. குறிப்பா இந்த கம்சன் என்ன செய்வான், மாமிசம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமா இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், வயிற்றுக்குள் போயிட்டான். அதனால அவன் வந்து மகிழ்ச்சி ஆரவாரம் பண்றான். தேவர்கள் பயப்படுறாங்க, ஐயோ எல்லாம் உள்ள போயிட்டாங்க என்ன ஆகுறது தெரியலையேன்னு பயப்படுறாங்க. இவன் ரொம்ப ஜாலியா இருக்கான், டேய் இவன் இறந்து போறான்டா, நம்ம இதுக்கு தானே இவனை அனுப்பணும் அப்படின்னு கம்சன் வந்து குஷி ஆயிருக்கான். சோ இதுதான் அசுரர்களுக்கும்
பக்தர்களுக்குள்ள வித்தியாசம். சோ அரக்கன் கிருஷ்ணரின் தோழைகளை நொறுக்கி முயற்சி பண்ணும்போது தேவர்கள் இருந்து கூக்குரலை கேட்ட கிருஷ்ணர் உடனே அரசனோட தாண்டி தொண்டைக்குள்ள போய் உருவத்தை திரும்பி எக்ஸ்பேண்ட் பண்றாரு. உள்ள போறார், பெருசு பண்றாரு. பெருசாக்கி கிருஷ்ணர் அவனுக்கு மூச்செல்லாம் அடக்கிது, கண்ணெல்லாம் பிதுங்கி வழியுது. உயிர் மூச்சு எந்த மாதிரி வெளியில வர முடியாம போனதுனால தலை பிடிச்சு தலை வழியாக உயிர் வெளியே போயிற்று. பொதுவா தலை வழியா உயிர் போயிட்டு அப்படின்னா அது நல்ல அது விஷயம் அப்படி சொல்லுவாங்க. நவதுவாரத்தின் வழியா வெளியே போக கூடாது. தலை வழியா போயிடுச்சு அப்படின்னா அது விசேஷம்னு சொல்லப்படுது. அசுரன் இறந்துட்டான் அப்படின்னா கிருஷ்ண திவ்யமான பார்வையை செலுத்திய மாத்திரத்திலேயே சகாக்களும் கன்றுகளும் உணர்வு பெற்று எல்லாரும் வர்றாங்க. ஏன்னா பாதி பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இந்த மாதிரி உள்ள போனதுனால. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? கிருஷ்ணன் அகாசுரன் வாய்க்குள்ள இருந்த போது அசுரனின் உயிராத்மா மிகுந்த பிரகாசத்துடன் வெளிப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் உள்ள பூந்துட்டாரு. உள்ள பூந்து பெருசானதுனாலதான் அவனால மூச்சு முட்ட முடியல. அப்புறம் என்ன ஆகுது? பகவான திவ்யமான மேனி உள்ள போனதுனால அவன் நல்ல கதி அடைந்தான். அந்த அப்புறம் என்னாச்சு? அது எல்லா திசையிலையும் ஒளி ஆகாயத்துல ரொம்ப காத்துட்டு இருந்துச்சு. கிருஷ்ணர் நண்பர்களோட கன்றுகளோட அரக்கனோட வாயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேரொளி வந்து கிருஷ்ணரோட உடல்ல கலந்து போயிட்டு. யாரோடது? அகாசுரன் அப்படிங்கிற அந்த பாம்பு அரக்கனோட அந்த ஒளி வந்து பகவானோட உடலோட கலந்து போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள்லாம் ரொம்ப பேரு வகை போகுது, ரொம்ப மகிழ்ச்சியா இந்த மலர் மாறி பொழிகிறாங்க, வணங்குறாங்க. வானுலகவாசிகளும் மகிழ்ச்சியான நடமாடுறாங்க. ஏன்? ஒரு அசுரன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த இடமே இனிமையா இருக்கும். நம்ம படிச்சோம் இந்த பக்தி ரசாமிரத சிந்தல் கிளேசாக்கினி 3 வகையான துன்பங்கள் போயிட்டுன்னா அதுக்கப்புறம் என்ன வரும்? சுபதா, எல்லா மங்களமான நிகழ்ச்சிகள் நடக்கும். கிளேசாக்கினி எல்லாம் போயிட்டு எல்லாம் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க போகுது. தேவர்கள் பூமாரி மொழிகிறாங்க, ஒரே சந்தோஷப்படுறாங்க. ஜெய் 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 கோஷம் அடிக்கிறாங்க. ஜெய் ஜெய் ராதா ரமணு ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமணு ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமணு ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமணு ஹரி போல். ஒரே குஷி, கொண்டாட்டம். ராதாரமனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த மங்களகரமான ஒளி எழுப்பி இனி அதிர்வுகள் இந்த உலக உயர்நிலை கிரகத்துல எட்டுனதுக்கு அப்புறம் அதை கேட்ட பிரம்மா என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக கீழே வரங்குறாரு. அசுரன் கொல்லப்பட்டு கிடக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு ஓ இது அசாதாரணமாது மகிமை, சாதாரணமான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் அவர் கண்டு ரொம்ப வியப்பு அடைகிறாரு. இந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கு. பல நாள் என்னாச்சு? இந்த அசுரனோட மலை போன்ற வாய் வந்து பல நாட்கள் அப்படியான்னு திறந்தே கிடந்துச்சு, உடந்தே போயிட்டான். ஆயிரக்கல்ல சிறுபான்களாம் அதுல விளையாண்டு போற பார்க் மாதிரி ஆயிட்டு. உள்ள பூந்து வெளியே வராங்க, உள்ள போறாங்க, வெளியே வராங்க, பார்க் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இடமா இருக்கு. இதுதான் 5 வயசு வரைக்கும் அவரு சிலையிலே 5 வயது வரைக்கும் கௌரம் அப்படின்னு சொல்லப்படுது. 5 வயசுக்கு மேல 10 வயசுக்குள்ள பவுண்ட பருவ நிலைகள்னு சொல்லப்படுது. அதுக்கு மேல கைசோர பருவம்னு சொல்லுது. அது 16 வயசுக்கு மேல அதுக்கு மேல அவர் வயதே போகாது, எப்பவுமே இளமையாக இருப்பார். புராண புருஷா நவ எவ்வனம் சார் 2 கான்ட்ரடிக்டரி. புராணனா ரொம்ப பழமையானவர். பழமைனா தாடி வச்சுட்டு இருக்காரா, துண்டு கிழவனா இருக்காரா? இல்ல. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நவ எவ்வனம் சார் புதுசு புதுசா இருப்பாரு. அதுதான் இனிமை. இப்ப இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளும் இனிமை ஆயிடுவோம். யாருக்கெல்லாம் இளமையா இருக்கணுமோ கிருஷ்ண கதை கேளுங்க. நம்மளோட இலக்கு அது அல்ல, கிருஷ்ண பிரேமை. அதுக்குதான் பிரபாதர் இவ்வளவு பாடுபடுறாரு. கிருஷ்ணர் அகாசுரனின் உடலுக்குள் புகுந்ததால் அவ அரக்கனின் பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு விட்டன. கிருஷ்ணரும் அவருடைய நாமமும் ரூபமும் லீலையும் கிருஷ்ண புத்தகமும் வேறில்லை. நானும் புத்தனா ஒரு காலத்தில் கிருஷ்ண புக்கை எப்பொழுது தொட்டேனோ நானும் இந்த அரக்க குணம் போய் பக்தராக மாறிக்கொண்டிருக்கிறேன், பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப நம்ம எல்லாருமே அத மாதிரி பயிற்சி பண்ணி கிருஷ்ணரோட லீலை கேட்க கேட்க நம்ம அரக்க இதயத்தில் இருந்து அரக்கன் வெடித்து வெளியேறி நம்ம இதயத்துக்குள் கிருஷ்ணன் புகுவான். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பாடு. அதனால கிருஷ்ணரோட லீலையோ புக்கோ நாமமோ ரூபமோ வேற எதுவுமே இல்லை. கிருஷ்ண பிரேம பூனா அப்ப பிரேம கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பரம் விஜயத்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் இதுக்குதான் வர்றாரு. யாரு வர்றார்? அனார்பிதா சரிம் சிர கருணையா பதீரா கலவு சமர்ப்பயிது உன்னதோஜ்வல ரசம், உஜ்வல ரசம், உன்னதமான பிரேமையை கொடுக்க வர்றாரு. உஜ்வல ரசம். அப்ப வந்து
அது மாதிரி வர்றாரு. அனார்பிதா சரிம் சிரத் கருணையா பதீர்ணா கலவு சமர்ப்பயித் முன்னதோஜ்வல ரசம் ஸ்வபக்தி ஸ்ரீயம் ஹரிஹி புரத சுந்தர கதம்ப சந்தீபிதா சதா ஹிருதய கந்தரே ஸ்புரதௌ வாசச்சி நந்தனகா. நந்தன் மகாராஜாவன சச்சிமைந்தன் கௌரக மகாபிரபு நித்யானந்த பிரபு எதுக்கு வராரு? இந்த பிரேமைய கொடுக்க. உஜ்வல ரசம். ரசம்னா இன்னைக்கு நேத்து குருமராஜ் சொன்னார், ரசம்ன்ற வார்த்தைக்கு சுவை அப்படிங்கிறார். அந்த பிரேம அந்த சுவையை ஊட்டுவதற்கு அவங்க எல்லாம் வர்றாங்க. கருணாவதனா கலவு. இந்த கருணையோட கருணையோட வர்றாரு. இந்த கலியுகத்துல கருணையா அவதாரம் பண்ணி நமக்கு பிரேமத்தை கொடுக்கறதுக்காக வந்து இது மாதிரி அசுர இயல்புகள்லாம் போறதுக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ஜகாய் மதாயா தான் இருந்தோம். இப்ப வந்து நீங்க பாத்திரம் அபாத்திரம்ங்கிறாங்க. நீ வந்து நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் பார்க்காம இந்த அப்படி ஹரிநாமத்தை நீ சொல்லு, இந்த கிருஷ்ண கதையை கேளுங்க, கேட்க 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 நம்ம தூய்மை அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கிருஷ்ண இன்பத்தில் ஆழ்த்துவதற்கும் பிரேம ரசத்தில் மூழ்கடிப்பதற்கும் அவங்க எல்லாம் வந்தாங்க. அப்படினால பரீட்சித் மகாராஜா என்ன செய்யறாரு? இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றிருந்த சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து இந்த கிருஷ்ண லீலைகள்லாம் கேட்கறதுக்கு நல் வாய்ப்பை பெற்றிருந்தார். அவர் குழந்தையிலேயே அந்த பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணாரு? பகவானை பத்தி கேட்டுட்டாரு. ஆனாலும் வெளியிலே வந்து இதெல்லாம் கேட்கிறாரு. இதுக்காக ரொம்ப பெருந்த பாக்கியசாலியா கலந்துறாரு. நாமும் மிக சிறந்த பாக்கியசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கணும். பரீட்சித் மகாராஜன் வேண்டுகோளுக்கு எனக்கு சுகதேவ கோஸ்வாமி கிருஷ்ணரின் வடிவம், தன்மை, புகழ், அணிகள் ஆகியவற்றின் சிறப்புகளின் அடிப்படையில இந்த பரமமான நிலைகளை தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நாமும் தொடர்ந்து கேட்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம். யார் மூலமாக? குருசீட பரம்பரையின் மூலமாக உன்னத பக்தர்களின் வாயிலாக கேட்டு பயனடைவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது கேட்கறதுனால என்ன நடக்குதுங்கிறது சொல்ற. சத்யோ ஹிருதியாவர் ருத்தியதே அத்திர கிருதிபி சுஸ்ருஷூபி சக்ஷனாத். தக்ஷனாத் தாமதம் இல்லாம உடனடியாக என்ன கிடைக்குது? சர்வாத்மா ஸ்னப்பனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீதனம் எல்லாருக்கும் கிடைக்குது. யாரு எங்க இருந்தாலும் அவரால் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியோட பாட முடியும். அப்படிங்கறதுதான் இந்த லீலைகளின் மூலமாக நாம் பெரும் பாடம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பளித்த அனைத்து நன்றி. இப்போ ஹரே கிருஷ்ணா. சூப்பர் சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா श्रीमद भागवतम की जय, प्रभुपाद की जय, शील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, नामाचार्य श्री हरदास ठाकुर की जय, समवेद भक्त वृंद की जय, पुरुषोत्तम अधिक मास की जय. हरे कृष्णा. प्रेमानंदे हरि हरि बोल. माताजी की जय. மட்டன் கொடுக்கலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அற்புதமான ஸ்பீக்கர் நாளைக்கு வந்து பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான மாதாஜி உங்க பேரனை கூட வச்சுட்டே இருக்கீங்களோ? ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு சாட்டர்டே. கேக்கல சரியா. ஓகே. பாஞ்சா கல்பத்தருக்கே கிருபா சிந்துக்கே பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.